ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்ரூட் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க வேர்க்கடலை, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, அரை காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு ஜீரகம், அப்புறம் பெருங்காயப்பொடி. இது எதுக்காகன்னா, இந்த கேஜி ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்கள்ல, ப்ரீ கேஜி டு எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் இருக்கவங்க பீட்ரூட் பொரியலோ இல்லை பீட்ரூட் சாதமோ செஞ்சு கொடுத்தா அந்த காயை பார்த்தாலே ஒரு சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. என் பையனே சாப்பிட மாட்டான். ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி. ஒரு முழு பீட்ரூட் அரைச்சி அந்த சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு லெமன் சாதம் போல், புளி சாதம் போல் தான் இது செய்ய போகிறோம். எண்ணெயில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், மிளகு ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுபட்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் எந்த அளவுக்கு சாதம் எடுத்துருக்கணும் அந்த சாதத்துக்கு ஏற்ற சால்ட் நான் பீட்ரூட்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சாறுலேயே ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கிளறிட்டு கூட நீங்கள் சாதத்துக்கு மேலே போட்டு நீங்கள் கிளறிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். நிறையெல்லாம் தண்ணி சேர்த்து எடுக்கலை. கொஞ்சமாக அந்த பீட்ரூட் அரைஞ்சி வர அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த சாறு வெளியே வரணும், அந்த அளவுக்கு மட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட் சாறு உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த சால்ட்டோட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கரையாமல் இருந்துச்சு கொஞ்சம், ஸோ அதுக்காக. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/4 லெமன், கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எதுக்காகனா, இப்போ இவ்வளோ சாறு நம்ம சேர்த்துருக்கோம். சாப்பாட்டில் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் லெமனு. உங்கள் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டி வரணும். அதாவது ஒரு புளி பேஸ்ட் மாதிரி இது திக்காகும். இந்த அளவுக்கு ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கிளறிட்டா ரெசிபி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இதை தான் கவினுக்கு இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். அவர் இதை தொட்டுக்கிறதுக்கு வத்தல் கேட்டிருந்தார், போட்டி. அதை தான் வறுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். கூடவே இன்னொரு பாக்ஸில் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் அட பாவி, நீயே ஷேர் பண்ண போகிற, அதிசயமாக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஓகே.